வணக்கம். இன்றைய தினம் ஒளிமயமான எதிர்காலம் பரிகார ஸ்தலங்கள் நிகழ்ச்சியிலே ஒரு பொது தகவல். திருமண தேதி சரியாக இல்லை, அதனால நீங்க மறுபடியும் தாலி கட்டிக்கணும்னு இப்ப நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. தேதி சரியில்லை என்று சொல்பவர்கள் எதை சரியில்லை என்று சொல்கிறார்கள் அப்படின்னு நம்ம கவனிச்சோம்னா இங்கிலீஷ் டேட்டை சொல்றாங்க. நம்ம ஒரு முகூர்த்தம் குறிக்கிறதுனா எவ்வளவு விஷயங்களை நம்ம அதில் கணக்கில் எடுத்துக்கிறோம் தெரியுமா? நம்மளுடைய ஜோதிடம் இருக்கே, அது ரொம்ப ஒரு ஆழமான ஒரு விஷயம். இந்தியர்களுடைய ஜோதிடத்திலே உள்ள கணக்கு வேற எதிலுமே கிடையாது. ஒரு முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்றதா இருந்தா தமிழ் தேதி என்ன, கிழமை என்ன, நட்சத்திரம் என்ன, திதி என்ன, யோகம் என்ன வருகிறது, நேத்திரம் ஜீவன் எல்லாம் என்ன இருக்கிறது, அதெல்லாம் சரியாக இருக்கிறதா, எத்தனை மணியிலிருந்து எத்தனை மணி வரை முகூர்த்த லக்னம், அந்த லக்னத்திற்கு பஞ்சக சுத்தம் இருக்கிறதா, அதாவது திதி வாரம் நட்சத்திரம் லக்னம் இதையெல்லாம் போட்டு டோட்டல் பண்ணி 9ஆல் வகுத்தால் மீதம் வருகின்ற நம்பர் 3, 5, 7, 8, 0 இந்த மாதிரி வரணும். அதில் சில கணக்கு இருக்கு. அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறதெல்லாம் கணக்கு பார்த்து அந்த லக்னத்துடைய நேரத்துக்கு கால்குலேட் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. சுப முகூர்த்த நாள் அப்படின்னு போட்டிருக்காங்களே, அந்த முகூர்த்த நாள்ங்கிறத எப்படி அதை நம்ம அரைவ் பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அதில் பல கால்குலேஷன்ஸ் பார்த்து இன்னென்ன திதிகளிலே திருமணம் செய்யலாம், இன்னென்ன திதிகளில் செய்யக்கூடாது, இன்னென்ன நட்சத்திரங்களிலே செய்யலாம், இன்னென்ன நட்சத்திரங்களில் செய்யக்கூடாது, இன்ன கிழமையும் இன்ன நட்சத்திரமும் சேர்ந்து வந்தால் இன்ன யோகம் வரும், அந்த யோகம் சரியாக இருக்கிறதா, இதெல்லாம் பார்த்து இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு முகூர்த்த நாளை ஃபிக்ஸ் பண்ணோம். முகூர்த்த நாள் அமையிறதே ரொம்ப கஷ்டம். மணமக்களுக்கு அந்த முகூர்த்த நாள் பொருந்தி இருக்க வேண்டும். பொதுவாக முகூர்த்த நாளாக இருந்தால் கூட சில பேருடைய நட்சத்திரத்துக்கு அன்னைக்கு சந்திராஷ்டமமாக இருக்கும். கல்யாணம் பண்ணிக்கிற ஆணுக்கும் பெண்ணுக்கும் சந்திராஷ்டமம் இல்லாத ஒரு நல்ல சுப முகூர்த்த நாளில் முகூர்த்த லக்னத்தில் திருமணம் செய்ய வேண்டும். இவ்வளவு கஷ்டப்பட்டு நாள் குறித்து கல்யாணம் பண்ணும்போது அந்த டேட்டு சரியில்லை சார், 23ஆம் தேதி நீங்கள் கல்யாணம் வச்சுட்டீங்க, இங்கிலீஷ் டேட்டு 23 வந்தால் 2, 3, 5 2, 3, 5ங்கிறது எங்களுக்கு தெரியும், நாங்கள் இல்லைன்னு சொல்லலை, 2யும் 3யும் கூட்டினா 5 தான் வரும். பட் அதுக்கும் இந்த முகூர்த்தத்துக்கு என்ன சம்பந்தம்? இந்த கிரிகோரியன் கேலண்டருங்கிறது இந்தியாவில் பழக்கத்துக்கு 150 வருஷம் ஆகுது. அதுக்கு முன்னாலேருந்தே முகூர்த்த நாட்களை பற்றியெல்லாம் பஞ்சாங்கத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆங்கில தேதிக்கும் முகூர்த்தத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. ஆங்கில தேதிப்படி 9 வந்தால் நல்லதுன்னா அப்போ ஒரு 9ஆம் தேதி சனிக்கிழமையாக வந்தால் கல்யாணம் வச்சுப்பீங்களா? 9 மணிக்கு ராகு காலத்தில், அதுவும் அமாவாசைக்கு மறுநாளாக வந்தால் பிரதமை அன்னைக்கு கல்யாணம் வச்சுப்பீங்களா? 9ஆம் தேதி ரொம்ப லக்கியாச்சு அவங்களுக்கெல்லாம். ஆங்கில தேதியை எல்லாத்துக்கும் நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம பஞ்சாங்கப்படி தான் பார்க்கணும். அப்படி பஞ்சாங்கப்படி பார்த்து செய்யப்பட்ட ஒரு முகூர்த்தம் சரியான நாளில் இல்லை என்று சொல்வது சரி. அப்படியே அவங்க முகூர்த்தம் சரியாக பார்க்கவில்லை என்றால் கூட அதை மறுபடியும் ஒன்றும் பண்ண முடியாது, அதுக்கு ஒன்றும் ரெக்டிஃபிகேஷன் கிடையாது. ஒரு தம்பதியர் ஏதோ அவங்களுடைய கஷ்டம்னு சொன்னால் அந்த கஷ்டத்துக்கு வேறு ஏதோ காரணம் இருக்க வேண்டும். அவர்களுடைய ஜாதக ரீதியாக தற்போது நல்ல தசாபுக்தி நடைபெறாமல் இருக்கலாம், அல்லது அவர்களுக்கு அஷ்டமத்து சனி போன்ற ஏதேனும் பிரச்சனை இருக்கலாம், 7.5 சனி காரணமாகவோ அல்லது குரு சாதகமான நிலையில் இல்லாததாலோ அவர்களுக்கு பிரச்சனை இருக்கலாம். அதற்கு என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்று தான் பார்க்க வேண்டுமே ஒழிய நீ தாலி கட்டின டேட் சரியில்லை அதனால தான் பிரச்சனை, அந்த தாலியை கட்டு மறுபடியும் கட்டு அப்படின்னா இது ரொம்ப அபத்தம். நீ பிறந்த தேதி சரியில்லை, நீ செத்து போயிட்டு மறுபடியும் போகிற அப்படின்னா அது என்ன பைத்தியகாரத்தனமாக இல்லை? அது இருக்கிறவனுக்கே வழியே சொல்லு. பிறந்துட்டேன், ஏன் ஆமாம் பிறந்துட்டேன், அந்த தேதியில் பிறந்துட்டேன், இப்போ நான் நல்லா இருக்கணும், அதுக்கு என்ன வழி சொல்லு அப்படின்னாக்க நீ பிறந்ததே தப்புன்னா அந்த மாதிரி இருக்கிறது. திருமண தேதி அதுவும் ஆங்கில தேதி 5 வரக்கூடாது 8 வரக்கூடாதுன்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப டூ மச்சான ஒரு விஷயம். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. 8ங்கிறது ரொம்ப அருமையான நம்பர், அஷ்டலட்சுமியுடைய நம்பர். 8 வேணான்னு யாராவது சொன்னாங்கன்னா அஷ்டலட்சுமி வேணான்னு சொல்கிற மாதிரி அர்த்தம். சனிக்கும் 8க்கும் சம்பந்தம் கிடையாது. சனி 7வது கிரகம்.
8வது கிரகம் ராகு. ஆங்கில தேதி 8க்கும் நமக்கும் சம்பந்தம் கிடையாது. முகூர்த்த நாட்களுக்கு ஆங்கில தேதி பார்க்க வேண்டிய அவசியமும் கிடையாது. நடந்து முடிந்த திருமணத்தை மறுதாலி கட்டுவதன் மூலமாக அதை சரி செய்ய முடியும் என்று சொல்வது கேலிக்கூத்தான ஒரு விஷயம் என்பது என்னுடைய ஒரு ஆணித்தரமான கருத்து என்பதை இன்றைய நிகழ்ச்சியிலே உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு மீண்டும் நாளைய நிகழ்ச்சியிலே மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசன் நல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம்.